வணக்கம் சுரேன் அவர்களே. வணக்கம். என்ன எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹை டிமாண்ட்ல இருக்கீங்க. பிரியகுமார் எங்க? பிரியகுமார் எங்க? அப்படின்னு கேக்குறாங்களே. அந்த டிமாண்ட் பண்றது யார் தெரியுமா? நீங்களே நானே தான். தான். நான் சொன்னேன்ல அன்னைக்கு. அதெல்லாம் வரும். சில பல மார்க்கெட்டிங்லாம் பண்ணித்தாங்க ஆகணும். அதாவது ஐயா ஸ்டாலின்லாம் பாத்தீங்கன்னா 6 ஏஜென்சி வச்சுக்கிட்டு யார் யாரையோ கூப்பிட்டு அவரை வந்து அவரே ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டுலாம் நிறைய குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்குது இப்ப. குற்றச்சாட்டா வருது அது. ஆமா, allegations. ஓகேவா? அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்களா? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். அப்படின்னு போது நான் எனக்கு லைட்டா ப்ரொமோட் பண்ணி பல்ல கமெண்ட்ல நானே 4 ஃபேக் ஐடில போட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு முதல்ல ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படியே நம்ம பேச வந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஏன்னா வரலாறுல சில நாட்கள் எல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. அந்த மாதிரி இன்னைக்கு தேதி ஏப்ரல் 27, கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி 2009 ஏப்ரல் 27 ஐயா கருணாநிதி இருக்காரு இல்லையா? கருணாநிதி அவர்கள் ஏகப்பட்ட ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு உடன்பிறப்புகள் கேட்டுனா எடுத்து விடுவாங்க, ரெக்கார்டா எடுத்து விடுவாங்க. இப்ப 2 நாளா சொல்லவே தேவையில்ல. ஐயா கருணாநிதி திரும்பும் திசையெல்லாம் ஐயா கருணாநிதியோட புகழ் தான். எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. பெருமையாவா பேசுறாங்க? பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவர் பண்ண ஒரு ரெக்கார்டு என்னன்னா, அப்ப ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்குது, கொத்து கொத்தாக உயிர்கள் போயிட்டு இருக்குது, உக்கிரமான போர், உச்சகட்ட போர் அப்படி நடந்துட்டு இருக்கிற அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசியவாதிகள், ஏன் இன்னும் பெரியார் இயக்கங்கள் அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாருமே மாணவர்கள் எல்லாருமே இந்த போரை நிறுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போராட்டம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, கருணாநிதி அவர்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பிரஷர் வந்துருக்கு. இப்ப அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றதுக்காக என்ன பண்றாரு, டக்குன்னு ஒரு உண்ணாவிரதம் ஒண்ணு இருக்கிறாரு. அந்த உண்ணாவிரதம் இருந்த நாள் தான் இந்த ஏப்ரல் 27, 2009 காலையில ஒரு 8:45 9 மணி வாக்குல அப்படி போயிட்டு மெரினா ஞாபகம் இருக்கா அந்த போட்டோ? ரைட். அதுவா இங்க ஒரு 3 ஏர் கூலரு. அதேதான் ஆமாமா. அப்பா என்ன கஷ்டம்னா அடிக்கிற வெயில எவ்வளவு கடுமையான போராட்டம், பயங்கரமான போராட்டம் ப்ரோ. போய் இருக்காரு. பாத்தீங்கன்னா ஹிந்துல வந்து நியூஸ் வருது. நான் ரெக்கார்டுன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் என்ன ரெக்கார்டுன்னு சொல்லிடுறேன். ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்டிங் இன் தி வேர்ல்ட். ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்டிங் இன் தி வேர்ல்ட். இந்த வேர்ல்ட் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு. இந்த மாதிரி பல ரெக்கார்ட் இருக்கு. ஆமா 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. ஆனா இந்துல போடுறாங்க அவங்களுடைய இதுல, அவங்களுடைய சோசியல் மீடியா கடுமையான உடல் பிரச்சனைகளுக்கு அப்புறம் லோ பிபி எல்லா நோயும் இருக்கும் போதே அவர் வந்து உண்ணாவிரதம் எடுத்தார். அதெல்லாம் போட்டு கருணாநிதி பிகின்ஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஓகே, நான் அவருடைய வயது ஹெல்த் அதுக்குள்ள நான் போகவே இல்லை. ஒண்ணு பண்ணீங்கல்ல அது தொடர்ந்து, அதுதான் என் மேட்ரு. அடுத்து கரெக்டா 3 hours கூட ஆகல ப்ரோ, கருணாநிதி என்ஸ் ஃபாஸ்ட் ஆர் ஃபாஸ்டிங் சம்திங் அந்த மாதிரி வருது. 12:53 ஏதோ வந்துருச்சு. இவ்வளவுதான். காலைல 9 மணில இருந்து 12:45 நடுவுல நடந்ததுதான் அந்த ஃபாஸ்டிங். என்னன்னு சொல்லி அந்த ஃபாஸ்டிங் முடிச்சாங்கன்னா, பிரஷர் கொடுத்துட்டோம், அங்க இருந்து அங்க தகவல் போயிருச்சு, போர் நிறுத்தம் நடக்க ஆரம்பிக்க போகுது, போர் நின்றுச்சு, நிறுத்தி விட்டார் ஐயா கருணாநிதினு சொல்லி பேசி போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடன்பிறப்புகள். இலங்கையில் போரை நிறுத்திய தானே தலைவா, இப்ப ஒட்டுறாங்கல்ல போஸ்டர் ஸ்டிக்கர் எல்லாத்துக்கும் 200 பைசா அப்ப 20 ரூபா வந்திருக்கும். அந்த மாதிரி அன்னைக்கும் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஒட்டுறாங்களா அந்த மாதிரி தான். இப்ப டீலிமிட்டேஷன் நம்மளால ஒரு ரூட் அதான் இப்போ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி. போர் நின்னுச்சா அப்படின்னா ஏன்னா அவங்க சொல்லிதான் அப்படிதானே சொன்னாங்க. போர் நின்னுச்சா அப்படின்னு பார்த்தா எண்ணி 21வது நாள் மே 17 சாயந்தரம்லாம் பாத்தீங்கன்னா போர் நின்றுச்சு ப்ரோ. என்ன நடந்ததுனால நின்றுச்சு அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த போர் நின்றுச்சு. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? சரி, ஓகே. அதை நினைவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாள், அப்படி ஒரு சம்பவம் நடந்த நாள் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ரொம்ப பேசு பொருளா இருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாம். A2D நந்தா அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி டெக் சேனல், ரொம்ப ஃபேமஸான இதெல்லாம் நிறைய அந்த வீடியோஸ், இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலி நான் டெக் இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் தம்பி வீடியோஸ் நான் பார்த்தது இல்லை. பட் நீங்க எல்லாம் கூட பாத்திருப்பீங்க, நிறைய பாத்துருக்கேன். அவங்களுக்கும் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில, நல்லா பண்றாரு. சின்ன வயசுலயே செம்ம சக்சஸ், செம்ம growth, பிசினஸ் எல்லாம் பண்றாரு, ஒரு நிறைய பேருக்கு சேலரி எல்லாம் கொடுக்குறாரு. நல்ல விஷயம். இந்த மாதிரி யூடியூப் செலிபிரிட்டிஸ்க்கும் பண்ணி தருவாரு சிஸ்டம்லாம், அதனால ஃபேமஸ். தெரிஞ்சவங்க வந்து அவர் ஆபீஸ்க்கு போயிட்டு செட்டப் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே. சோ அவரை வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டு இருந்தாராங்க. வைப் வித் ஸ்டாலின் அது இதுன்னு வந்துச்சு இல்ல, அதுல பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்கப்பா, நிறைய படிச்ச பிள்ளைங்க, டெக் எல்லாமே படிச்சு உட்காரு, முன்னேற்றத்துக்காக, மக்கள் முன்னேற்றத்துக்காக எஜுகேஷன் பாலிசியை எப்படி புதுசா கொண்டு வரதுக்காக அந்த மீட்டிங்கா எல்லாரும் படிச்ச பிள்ளைங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், முதலமைச்சர் நான். கரெக்டா உட்கார்ந்துருக்கீங்க. ஓகேவா? கரெக்டா அந்த போஸ பிடிச்சிட்டீங்க. கேளுங்க.
கொஸ்டினா கேளுங்க, இப்ப பாரு டப்பு டப்பு டப்புன்னு பதில் வரும் அப்படிங்கிற மாதிரி. நான் பல மீட் இந்த வாட்டி பார்த்துட்டேன். ஒரு மீட்டும் பிரயோஜனமான ஒரு கேள்வி கேட்டு நான் பார்த்தது கிடையாது. அதான் தம்பி சொல்றாங்களே, அவர் சொல்லாரு பாத்தீங்களா, என்ன ரிங்டோன் வச்சிருக்கீங்க? கொஸ்டின் பேப்பர் அவங்களே கொடுத்துட்டாங்களாம் ப்ரோ. உள்ள போன உடனே தம்பி நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டிருப்பாங்க. டெக்குங்க. டெக்கா? டெக்குனா என்ன? இந்த செல்போனு, மொபைலு, டக்குன்னு போய் அங்க உட்காருங்க. டெக்குனா என்னப்பா? போன் நோண்டுறது தானப்பா. போன் நோண்டுறதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 கொஸ்டின் கொடுக்குறேன். இதுதான் நீ ஐயாவை பார்த்து கேட்க வேண்டிய அறிவார்ந்த ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க. உட்காந்தியா? ரைட்டு, ஆரம்பிங்க அப்படின்னா கேட்க சொல்றாங்களா? உங்க ரிங்டோன் என்னன்னு சார்? போன்ல என்னென்ன ஆப்ஸ் இல்லாத உலகத்திலே அதான் ரிங்டோன். சரியா? அது காலர் டோன். நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த பாட்டு வரும் அவருடைய வாய்ஸ். அப்படியே வெடிச்சிரும். ஐயா ஸ்டாலின் நம்பர் வேணுமா? வேணவே வேணாம். அதான் வந்துகிட்டே இருக்கேன் போன். நான் ஏன் கால் பண்ணணும்? வந்துகிட்டே இருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க? வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன். அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர். உங்க ஃபிட்னஸ் ரகசியம் என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை தண்டால் போடுவீங்க? இந்த மாதிரி எல்லாம் தான் கொஸ்டின் கேட்க சொன்னதாக அந்த தம்பி வந்து இப்படி சொல்றாரு. நான் வெவ்வேற மாதிரி ஏஐ பத்தி எல்லாம் அவர் ரொம்ப நல்லா கேட்டிருந்தாருங்க. அந்த கொஸ்டின் அவர் படிச்சு காய்ச்சார். இந்த மாதிரி நான் இதை கேட்க போறேன் அப்படின்னு. கொஸ்டினா நல்லா தான் இருந்தது. ஆனா ஏ டு டி நந்தாக்கு என்ன சொல்றேன், இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறதுக்கான சரியான நபர் அவர் கிடையாது. அவருக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சா கேட்கலாம். நீங்க முதல் வரணும்னு ஐயோ அவர் வேற லெவலு, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு யூத் எல்லாம் வேற லெவல்ல ஏஐக்கு போயிடலாம். அதனால ஏஐக்கு வேணா போக முடியும், ஏஐக்குலாம் போக முடியும். இந்த படத்துல ஒரு படத்துல ரஜினி முருகன் தான் நினைக்கிறேன். சூரி வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைவாரு. கோட் சூட் போட்டு அந்த மேனேஜர் வந்து அப்படியே பாப்பான்னு இங்கிலீஷ்ல பேசுவாரு. ஆடி ஷோரூம்லயோ இல்ல ஒரு ஹோட்டல்ல அந்த மாதிரி நுழையும் போது அப்படியே கேட்டுட்டு சூரி சொல்லுவாரு, இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருகிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? அந்த மாதிரி இவ்வளவு டெக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண உனக்கு யாருகிட்ட போய் கேட்கணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த டீம் கிட்ட கொடுத்திருந்தா அதை அப்படியே கசக்கி அப்படி போட்டுருவாங்க. தம்பி என்ன பண்றீங்க நீங்க? நீ வந்து டெக்னா என்னது? மொபைல், கம்ப்யூட்டர், ஐபேடு, இந்த இதுல இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாட்டுல ரீல்ஸ் எல்லாம் போட டான்ஸ் ஆடிட்டு ரிங்டோன் பத்தி கேளு. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச டெக். 6 இன்ஜின்ஸ் அதுதான் வச்சிருக்கோம். ஓகேவா? சும்மா அப்படி வந்து போயிட்டு நான் வந்து மிரண்டு போயிட்டாங்க இவங்க பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படின்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. ஓகே, பெரிய எக்ஸ்போஸ் தான். எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், இது முன்னாடியே பண்ணிருக்கலாம். ஒரு யங்ஸ்டர் ஆச்சு, எல்லா யங்ஸ்டருக்கும் நான் என்ன சொல்ல வரேன், தப்புனா அது தப்புன்னு முன்னாடியே சொல்லுங்க. ஏன்னா உங்க வயசு பசங்க எவ்வளோ பேர் படிப்புக்கு கஷ்டப்பட்டு வேலை கிடைக்காம வேலைக்கு காசு கேட்டு கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. நீங்களாம் வெளில வந்து பேசினாதான் வெளியில ரீச் ஆகும். நீங்க என்ன பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு சார்ந்து பல வீடியோ போட்டிருக்கீங்க, நானே பார்த்துருக்கேன். உதயநிதியோட அந்த இன்ஃபுளுசர்ஸ் மீட்ல போயிட்டு இருக்கிறதுலயே மொக்க கேள்வி வேணும் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸ்போர்ட்ஸை பத்தி உதயநிதிக்கு என்ன தெரியும்? இல்ல எல்லாத்தையும் விட நான் என்ன வந்து இப்படி மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெயில பார்த்துட்டு ஓகே சிஎம் பார்க்க போறோம், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய கேள்வி எல்லாம் கேட்கலாம்னு நினைச்சிட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்றதே என்னால வந்து பாத்தீங்கன்னா, தம்பி நீங்க நினைச்ச வேகத்துக்கு காய போட்டுருப்பாங்க. அவ்வளவு குழந்தை இல்ல நீங்க. என்ன தம்பிக்கு சப்போர்ட் தான் இப்பவும் நான் சொல்றேன். அபியூஸ் எல்லாம் பண்றாங்க, அந்த அபியூஸ்க்கு பயங்கர எதிரா நிக்கிறேன், அதை நான் சொல்லல. இங்க பாருங்க, நான் இன்னும் அபியூஸ் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது வந்துடுறேன். ஓகேவா? நான் சொல்றது 5 வருஷமே இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு தெரியும். அவங்களுடைய ப்ரொமோஷன் டீம் எப்படி ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு ஈவென்ட்டும் எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க, அர்ச்சனால இருந்து டிடி வரைக்கும் அவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சாம்பார் ரசம் அப்படின்னு பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அவங்க இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு அது ஜென்யூனான இன்விடேஷன், பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் நடக்கும் நான் நினைச்சிட்டு போனா அங்க போய் நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்னு சொல்றது எங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அதே ஒரு சர்ப்ரைஸ், எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்ப போனீங்க பண்ணீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப ஆஃப்டர் எலெக்ஷன் நல்ல விஷயம் தான், நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். நான் என்ன சொல்ல வரேன், அவர் என்ன கோ த்ரூ பண்ணாரு, என்ன பயத்துல இருந்தாரு. ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருக்க தானே செய்யும். நீங்க பாக்குறீங்க எவ்வளவு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வீட்டுல சாக்கடை என்னென்னமோ கரைச்சி ஊட்டுறாங்க, பாவம் அவங்க தாயார் இறந்துட்டாங்க ரீசெண்டா. இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் தான் அவனுக்கு மட்டும் இல்லாம தனது சொந்தக்காரங்களுக்கோ அப்பாக்கோ அம்மாக்கோ வந்து சேரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன், இவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்பயே தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இல்ல, ஸ்மார்ட் தான் நீங்க. தெரியுது அப்படின்ற பட்சத்துல அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல, தாராளமா பண்ணிருக்கலாம். அந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம்ல. ஓகே, இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரா இருந்தாலும் போகணும்னு நினைப்பாங்க. பட் இப்ப வந்து நான் எக்ஸ்போஸ் பண்றேன்னு ஒரு ஜென்யூன் இது பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இடிக்குது. பட் ஸ்டில் ஓகே, பரவாயில்ல, வெளியே வாங்க. இப்பயாவது பேசுனீங்க, நான் அது அப்ரிஷியேட் பண்ணுவேன். நான் சொல்றேன் இதெல்லாம் தாண்டி முன்னாடி நீ என்ன வேணாலும் பண்ணி இப்ப பேசுனியே, அதை தொடர்ந்து பேசுன்னு தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம
இது ஜஸ்ட் பிகினிங் தான் நான் ம். பாக்குறேன் பிரதர். இன்னும் நிறைய பேர் வெளியே வருவாங்க. கண்டிப்பா ப்ரோ. இந்த கவர்மெண்ட் இப்ப மாறப்போகுது. மாறினக்கு அப்புறம் எவ்வளவு பேர் வராங்க, எந்தெந்த ஆங்கிள் இவங்களை மிரட்டப்பட்டாங்க எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க பாருங்க. அதாவது போன்ல மிரட்டுறதுன்னா மிரட்டுறது கிடையாது. அது கைண்ட் ஆஃப் ம். ஒரு ப்ரெஷர்னு சொல்லலாம். இப்போ எப்படி இது நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, பாசத்தலைவனுக்கு ம். பாராட்டு விழான்னு சொல்லி 2008ல 7ல அந்த டைம்ல கருணாநிதி அவர்களை வந்து என்டையர் பிலிம் இண்டஸ்ட்ரியே சேர்ந்து கொண்டாடி தீர்த்துச்சு ப்ரோ. இந்த பக்கம் ரஜினி உட்காந்துருப்பாரு, இந்த பக்கம் அமிதாப் பச்சன் உட்காந்துருப்பாரு, அஜித், விஜய், சூர்யா எல்லாரும் கலந்துருப்பாங்க. அவ்வளவு பாட்டு கருணாநிதி அவர்களை பத்தி புகழ்ந்து ஓன் லிரிக்ஸ்ல ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல இவங்க பாட்டு பாடுறதாகட்டும், அதுக்கப்புறம் ஸ்கிட் ஆகட்டும், டான்சஸ் ஆகட்டும் அப்படி பண்ணாங்க. பார்த்தா அதை டிவில பார்க்கும்போது மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, டேய் கொண்டாடுறாங்கடா கருணாநிதிய. அதுதான் கிடையாது. அப்போ இவங்க வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பாத்தியா தான் நினைச்சிருப்பாங்க. அதே இண்டஸ்ட்ரி 2011ல ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் சுதந்திரம் வாங்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்களே. ஆமா கண்டிப்பா. இது எல்லா வாட்டியும் அவங்க கொடுக்க ப்ரோ. இது எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் நடக்குது ப்ரோ. இது நீங்க ஸ்கிட்னோட எனக்கு ரீசெண்டா ஒரு ஸ்கிட் பண்ணாங்க. அந்த ஸ்கிட் தான் எனக்கு பிடிக்கும். ஸ்டாலின் இவரு தலைவாசல் விஜய் விதார்த் இவங்க எல்லாம் ஸ்டாலின் தம்பி ஸ்டாலின் விடுங்க பாவம் அவங்க நிலைமை என்ன ஆகும் அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்லலையோ. சரியான ஜோக் அது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்போ அவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கிறவங்களுக்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா செஞ்சுதான் ஆகணும்ன்ற இடத்துல இருக்கும்போது, இதெல்லாம் பண்ணாதான்டா நம்மளால சர்வே பண்ண முடியும்ன்ற இடத்துல இருக்கும்போது ஓகே வி அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து ஃபுல் டைம் பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுனால அட்லீஸ்ட் இப்பவாச்சும் வந்து ஒருத்தரா பேசுறீங்க அப்படிங்கறதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். பேச போறாங்க. அழுத்தம் கொடுக்கறதோட இவங்கெல்லாம் வெளியில வந்து இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சுதந்திரம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். இது நீ என்ன சொல்ற, நார்த்தை பார்த்து நீ அதே தான் இங்க பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு பேர் நீ முடங்கிருக்க, எவ்வளவு பேர் குண்டாஸ் ப்ரோ இருக்கிறதுல அதிக குண்டாஸ் தமிழ்நாட்டில் தான் ப்ரோ போட்டிருக்காங்க. அதுவும் யார் இந்த சோசியல் மீடியால பேசுறவங்க, ட்வீட் போடுறவங்க. ஏன் உங்களுக்கு சோறு போட்டதே நாங்க ஒரு குண்டாஸ் சோறு போட்டாங்க, சோத்தை திருடுனீங்க. நீங்க சோறுலாம் ஒன்றும் போடல. ஒரு ஆயா கிட்ட ரேஷன் கடை அரிசியை கொடுத்து அதுல ஒரு 1/4 கிலோ கல்லை போட்டு கொள்ளை அடிச்சு தின்னுட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு சோறு போட்டீங்களா? நான் என்னென்ன படிப்பு என்ன படிப்பு போட்டு கிழிச்ச? என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, என் அப்பா அம்மா படிச்சாங்க, என் அப்பா அம்மா எனக்கு படிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க என்னடா எனக்கு படிப்பு கொடுத்தீங்க? எனக்கு புரியலையே அது. ஆனா கருணாநிதி அங்க வந்த கருணாநிதி கைட்டினார். கருணாநிதி குடும்பத்துல எவ்வளவு பேர் படிச்சாங்க ஃபர்ஸ்ட்? கருணாநிதி எல்லாருக்கும் படிப்பு. அவர் தன் குடும்பத்தை வந்து தியாகம் செய்து மற்றவர்களை படிக்கிறத கிழிச்சாரு. ஏன் அதே மாதிரி பணத்தை தியாகம் மட்டும் மற்றவங்க கொடுக்க வேண்டியதானே? பணத்தை மட்டும் கல்லா கட்டிக்கிட்டீங்க. அதான் ஐடில இருக்கிறவங்க எல்லாம் சோறு சாப்பிடுறது கருணாநிதி அவர்கள் சொல்றாங்க. ட்ரெயின்ல பயணி சொன்ன பீஸ் ஃபர்ஸ்ட் சோறு தான் சாப்பிடுதானே எனக்கு டவுட் இருக்கு. அதுதான் அதான் நானும் கேட்கணும் வந்து. இப்ப அவங்க சோற கருணாநிதி போட்டது அப்படின்னா, இப்ப பேசிட்டு இருக்கிற உங்க சோறு யாரு போட்டது? அதாவது இந்த செந்தில்வேல் சாப்பிட்ட சாப்பாடு யாரு போட்டது? கருணாநிதி. அதை கூட விடுங்க, கருணாநிதி அவர்களுடைய என்டையர் ஃபேமிலி இருக்கு. இன்னைக்கு அவங்க சாப்பிடுற சாப்பாடு யாரு போட்டது? போனா ரொம்ப டீடைலா போகும். இல்ல யார் நம்ம மக்கள் நம்ம போட்ட நம்ம கிட்ட திருடின சாப்பாடு தானே ப்ரோ. அது திருடி சாப்பிட்டு தானே இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா அது? எல்லா வகையிலும் எல்லா கம்பெனியும் உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் தமிழ்நாடு மக்கள் போட்ட பிச்சை. சரியா? பிச்சையதோட திருடிட்டீங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க கஷ்டத்தை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட திருடின கஷ்டத்தை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். புரியுது. சோ இப்படிதான் அந்த தம்பி எல்லாமே பேசி போட்டிருக்காப்ல. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, 6 ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, 6 ஸ்ட்ராட்டஜி ஏஜென்சி. அதாவது ஒரு ஒரு விரல் விட்டு சொல்ற மாதிரி தெரிஞ்ச பேர்னா இந்தியா லெவல்லே ஒரு 5-6 தான் இருக்கு. இந்த ஐபேக் என்னது ஷோ டைம் ஒரு சிலது இருக்கு. பத்தாதுக்கு ஓன் இன்னவுஸ்லயே ஒன்னு பெண்ணு இவங்களுக்கு வேணும்ன்றதுக்காக இவங்க எடுக்கல ஏஜென்சிஸ. மத்தவங்க யாருக்கும் அவைலபிலிட்டி இருக்க கூடாதுன்றதுக்காக எடுத்து நீ வேலை செய்யாம இருக்கிறதுக்காக என் கூட உனக்கு சம்பளம் தரான்ற மாதிரி போட்டு எல்லாம். யார் பணம்? நம்ம பணம் தானே. அவன் வீட்டு பணத்தை கொடுக்க போறான். அதெல்லாம் பண்ணி அந்த ஏஜென்சிஸ் திருப்பி இவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்குன்னு நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்ப்போம். முடிச்சு விட்டுருக்கு ஏஜென்சி, முடிச்சு விட்டுருக்கு. என்ன அப்படி ஒரு ஆன் டேபிள் என்ன ரிசல்ட் நல்லது பண்ற நம்பர் 1 நான் பெரிய ஃபெயிலியரா என்னமா பாக்குறேன். நீ வந்து ஒரு யூத்தா நீ வந்து உன்னை காமிச்சிட்டது. நீ ஒரு பூத்து, பழைய பூத்து. சரியா? நீ யூத்ல பழைய டெலிபோன் பூத்து அப்படின்னு பாருல விவேக். அததான் நான் சொல்றேன். நீங்க உடனே இமேஜின் பண்ணி போயிடாதீங்க. நான் என்ன இமேஜின் பண்ணி போல வாங்க. அது ஒண்ணு. அது போக இந்த ரேம்ப் வாக்கு, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு செலிபிரிட்டி அவரு அரசியலுக்கு வர்றாரு, விஜய். அவர் ஒரு ஆக்டர். அந்த ஆக்டரை காப்பி பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணது ஒரு பெரிய தப்பு. சரியா? அது போக உன் புள்ள ஊர் ஃபுல்லா அந்த போட்டோ எடுத்துட்டு போய் வயசுல பெரிய உன் அப்பா இப்போ இவ்வளவு பேரை விமர்சனம் பண்ணாங்கன்னா அவனுக்கு கோவம் வருதுல. நீ என்னன்னு சொல்ற? பெண்களை எப்படி அசிங்கப்படுத்துற? அவரு காலில் தான் வந்திருக்காரு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது என்ன பேச்சு இது?
ஒரு நீ நீ என்னவோ நல்ல குடும்பத்துல சேர்ந்தோன்னா உன் குடும்பத்தோட புத்தி என்னவோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு இடத்துல அதை பேசினா பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் இதே பேசுவியா? சரி, உனக்கு பேச வேற என்ன இருக்கு? உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸை பத்தி பேச வேண்டியதானே? ஏங்க நான் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணியிருக்கேன், நான் வந்து அதை கொண்டு வந்திருக்கேன், இது அது அது ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு. சரியா? அதுலயும் காசு அடிக்கிறானுங்க. ஏழை மக்கள் ஏதோ ரிசர்வேஷன்ல அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு போயிருக்காங்க, அதுலயும் நான் அதை பண்ணி தரேன் இதை பண்ணி தரேன், அதுலயும் கொல்ல. இவங்க டேடி என்ன பண்றாரு, மேடை போட்டு எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. இப்ப விஜய் வந்து வெள்ளை சட்டை காக்கி பேண்டா, அதை உடனே காப்பி பேஸ்ட். கண்ணாடி அவர் வந்து நான் உங்கள் அண்ணன், நான் உங்கள் தம்பின்னு சொன்னா நான் உங்கள் அண்ணன், நான் உங்க தாத்தான்னு சொல்ல வேண்டியது. சரியா? தாத்தான்னு சொன்னா கோவம் வந்துடும், அங்கிள் தான் சொல்லணும். தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? அது விஜய் அங்கிள்னு சொன்னா கோவம் வந்துடும். ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா அங்கிள்னு சொல்றதுக்கு அலோடு. நான் ஸ்டாலினை சொன்னேங்க, விஜய சொல்லுங்க. நானும் அதான் சொல்றேன். விஜய் வந்து அப்படி வரீங்க. விஜய் சொன்னாருன்னா கோவம் வரும், குழந்தைங்க சொன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற. சரியா? சரி, அவரோட கிளாஸ்மேட் ஒருத்தவங்களுக்கு தொடாம போனாரு பாத்தீங்களா? இது கால்ல வந்து ஒரு மனு கொடுக்க வந்த பாட்டியா? நான் என்ன சொல்ல வரேன், நீ அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, பேசிக்கலாம் ப்ரோ. 4 தேதிக்கு அப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ. எதுலாம் என்ன ப்ரோ, நான் வந்து இது சிரிப்பா சொல்லணும்னு இல்ல. தொட்டா நீ என்ன செத்துருவியா? காலில் ஒரு வயசான நீங்க உங்க காலில் வந்து உங்களுக்கு வயசுல பெரியவங்க, வயசுக்கு சின்னவங்க வந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம மரியாதை என்ன? தமிழ் ட்ரெடிஷன், நம்ம மரியாதை என்ன? பிடிக்குதோ இல்லையோ ஒண்ணு மூவ் பண்ணிடணும். ஏங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு இல்ல கையை பிடிச்சி தூக்கணும். இல்ல மனு வாங்கும் போது சரிம்மா அந்த மனுவை நான் என்னன்னு பார்த்துட்டு நான் போறேமான்னு சொல்லிட்டு நீ தொடாம போ. அதுன்னு இதுதான் உன் நிலைமை. இதுதான் நீங்க உங்க டீம் பண்ண பிஆர். ஏன் அவனுக்கு சொல்ல மாட்டானுங்களா? ஏன் நீங்க என்ன இவ்வளவு என்னமோ ராயல் ஃபேமிலில இருந்து வந்த மாதிரி பண்றீங்க, ஏன் தொட்டா என்ன ஆயிட போறீங்கன்னு கேட்க வேண்டியதானே? சரி, அதை விடுங்க. ஒரு தகப்ப கை குழந்தை எடுத்துட்டு வராரு. சரி, ஆசையா நீ என்ன சொல்ற, நான் உங்கள முதலமைச்சர் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஆசையா நான் அப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த குழந்தைய வந்து என்னப்பா உன் பேர் என்னப்பா, அந்த என்ன பேர் வச்சிருக்கீங்க, என்ன படிக்குது, ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, எஜுகேஷன் நான் ஹெல்ப் பண்றேன், அதாவது சொல்லலாம்ல. இல்ல நன்றி என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு சொல்லலாம்ல. அது என்ன இப்படிங்கிறது? அது என்ன இப்படி? அது என்ன தோரணை அப்படியே கிளம்பு அப்படிங்கிறது? இந்த பாடி லாங்குவேஜ் என்ன? அவங்களால தான் நீ இருக்க. சரியா? உன்னால அவங்க கிடையாது. இது தயவு செஞ்சு மாறணும் ப்ரோ. அது புரியுது. ஸோ இவங்க பண்ணி கொடுத்த எந்த ஸ்ட்ராட்டஜியுமே, வைப் வித் ஸ்டாலின், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஏதோ ஒரு ஷோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு, அவங்க பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே, எல்லா ஒரு விஷயம், ஒரு ஈவெண்ட்டுமே அட்டர் ஃபிளாப், டோட்டல் ஃபிளாப். ஒரே ரீசன் என்னன்னா, வேற ஒரு டீம் பண்றத காப்பி அடிச்சு உங்களுக்கு நீங்க மேட்ச் பண்ண ட்ரை பண்ணீங்க, அது சிங்கே ஆகல. இப்ப இந்த தம்பிங்க மாதிரி 4 பேரை கூப்பிட்டு வச்சு நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி ஷோ நடத்தினாலும் அப்பட்டமா தெரியுது ஸ்கிரிப்டட் இருக்கலாம். எவ்வளவு தூரம் ஸ்கிரிப்டட் இருக்க முடியும்? குழந்தை பார்த்தா கூட கண்டுபிடிச்சிரு, குழந்தை பார்த்தா கூட. நீங்க அந்த ஆர்டிஸ்ட வந்து ஒரு இதுல யூஸ் பண்ண ஆர்டிஸ்ட இன்னொன்னுல யூஸ் பண்ணலாவது பரவாயில்ல, ஒரே ஆர்டிஸ்ட யூஸ் பண்ணி வர மாட்டேங்கிறீங்க. டாடியா அங்கிள் காஸ்டியூம் கூட மாத்தலைங்க, அங்கிள் அப்படின்னு. அதே அம்மா வந்து ஃப்ரீ இலவச பஸ்ஸுக்கு வந்து பேசுவாங்க பாத்தீங்களா? சோ எல்லாமே ஃபிளாப். அப்படி ஃபிளாப் ஆனதுல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க சின்ன பசங்க எல்லாம் வந்து கலாய்க்கிறாங்க. இப்படிதான் இவங்களுடைய ப்ரொமோஷன் நடந்திருக்கு. அப்ப எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான ரிசோர்சஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருந்தா போதும், கரெக்டா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுவீங்க. அந்த 1 லட்ச ரூபா வேலை செய்யறதுக்கு உங்ககிட்ட ஒரு 50 கோடி ரூபா இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ப்ரோ? ஓவர் டூ பண்ணுவீங்க, இஷ்டத்துக்கும் பண்ணுவீங்க. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வைக்கிற இடத்துல 10 ஸ்பெஷலிஸ்ட வைப்பீங்க. இதையும் கொடு, அதையும் பண்ணு, அதையும் பண்ணு, கடைசியில பார்த்தா ஒட்டுமொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். இல்ல இது இவனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பானுங்க? பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்களா? ஒரு இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு இந்த வருஷம் தான் கொடுத்தாங்க. காசு இல்லன்னு போன வாட்டி சொன்னாங்களா? போன வருஷத்துக்கு. இந்த வருஷத்துக்கு உங்க 5000 ரூபாய் எங்க இருந்து வந்தது? இது எலெக்ஷன் செலவு ப்ரோ. எலெக்ஷன் செலவு இல்ல, நீ போன வருஷம் உனக்கு கொடுக்க காசு இல்ல, இந்த வருஷம் உனக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த காசு எங்க இருந்து வந்தது? அதுக்கு சேர்த்து போட்டு தான் இதுல கொடுத்தோம். யாரு காசு? அப்ப எல்லா காசும் நீ வச்சுதான் இருக்க. நீ சென்ட்ரல்ல இருந்து வாங்குற காசும் அடிச்சுட்டு தான் இருக்க. அப்போ காசு இல்ல, இப்போ உனக்கு காசு வருது. அப்போ ஓட்டுக்குன்னா நீ காசு கொடுக்குற. மக்கள் தயவு செஞ்சு விழிச்சுக்கணும், தயவு செஞ்சு இவங்களை அடிச்சு துரத்தணும். விழிச்சிக்கணும் இதுக்கு மேல சொல்லி ஒண்ணும் இல்ல ப்ரோ. இதுக்கா என்ன நடக்குதோ இல்லையோ தெளிவா திமுகனாலே இதுதான் திருட்டு பசங்கிறத தெரிஞ்சுக்கணும். புரியுது ப்ரோ. ஸோ இப்படி ஒரு மாதிரி போயிருக்கு. இவங்கெல்லாம் வந்து பேசுறத பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்துட்டா, ஏன்னா இப்ப இந்த தம்பியை வந்து டார்கெட் பண்றாங்க சோசியல் மீடியால,
டிஎம்கே ஈகோ சிஸ்டம் வந்து இப்ப டார்கெட் பண்றாங்க. இதே தம்பிய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பொலிட்டிக்கலி ரொம்ப கிளவரான பையன், ரொம்ப ஷார்ப்பான பையன், திங்கிங் நல்லா இருக்கு. உங்களுக்கு சிங்சாம் போட்டா வந்து நீங்க பூந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தோத்துருவோன்னு அவன் நினைச்சிட்டான் நம்மள. அதாவது ஆட்சி மாற்றம் வந்துடும் சோசியல் மீடியால வரதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு பாத்தியா இவன் என்னென்ன பண்றான், காசு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு ப்ரொமோஷனுக்கு வந்த நாய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு போறதை விட்டு இதெல்லாம் பாத்தியா என்னென்ன பேசுது அப்படிங்கிற மாதிரி பேசுறானுங்க, நிறைய பர்சனலாவும் பேசுறானுங்க பார்த்தேன் நான். அப்படின்ற டோன்ல எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மைதான், ஆட்சி மாற்றம் வந்துரும், மக்கள் கைவிட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நிறைய பேர் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என் கோபி சுதாகர் சின்ன ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் கூட அந்த நம்பிக்கையில தான் பண்ணாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. 4ஆம் தேதி வந்தாதான் தெரியும். நம்பிக்கையோட இருப்போம் ப்ரோ. அவங்க நல்லதே காப்பாத்தல. ஏன்னா நாங்க 5 வருஷமாவே ஒரு மாதிரி பழகிட்டோம். ஏன்னா முழு நேரமா நம்ம அரசியலே பேசுறதுனால போடா ரிஸ்க் வந்தா ஒரு டைம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னா ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆயிட்டோம். வீட்லயும் சொல்லிட்டோம். வீட்டுல ஃபீல் பண்றாங்க, பட் இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம். பட் மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய இல்லங்க, நம்ம என்ன வந்து பண்ணாத விஷயத்த நம்மளா கிரியேட் பண்றோம். நியூஸ் ஆதாரம் இருக்கு, அதான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இத பேசுறதே தப்புன்னு சொன்னா இது என்ன? அதுவே ரிஸ்க், தப்புன்னு சொல்லல, அதுவே ரிஸ்க்ன்ற நிலைமையில இருந்து ஏதோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல 5 வருஷம் ஓரளவுக்கு அப்படி தாண்டிட்டோம். ஏங்க அந்த 5 வருஷம் எவ்வளவு கஷ்டமா போச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்க. சரியா? என்னன்னா புரியுது. மறுபடியும் 5 வருஷம் எட்டு வந்து விட்டுருக்க மாட்டீங்க அப்படின்ற முழு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறோம். கண்டிப்பா யாரும் விட்டுருக்க மாட்டீங்க. எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். பார்ப்போம் ப்ரோ. அடுத்த வீடியோல சந்திப்போம்.